நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், அது 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2:12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாளாகி என்று தேவனோடு சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை, புறப்பட்ட ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அது என்னது? பரிசுத்த ஆவியானவர். ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள், ஆவியினால் புறப்பட்டிருக்கிறீர்கள். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால்தான் அழகா சொல்லப்படுகிறது, தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். பெற போகிறீர்கள் என்று பவுலடிகளார் சொல்லவில்லை, பெற்று விட்டீர்கள், பெற்று இருக்கிறீர்கள் என்றுதான் சொல்கிறார். அப்ப எல்லாருக்குமே ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதோ அந்த நொடியிலிருந்து ஆவியான அபிஷேகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவர் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நான் அடிக்கடி நினைப்பேன், இந்த கிருபையின் காலத்துல வாழ்றோம்னு எல்லாம் சொல்றாங்க, அது உண்மைதான், எல்லாம் இல்லை. ஆனால் உண்மையான நம்ம வாழ்ற காலம் பரிசுத்தாவியான அவரின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் தான் நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பிதா இயேசு கிறிஸ்து இருக்கிற பிதா குமாரன் இருக்க இடத்துல நின்று அவர் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்காக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன? இன்னொரு காரியங்கள் பாருங்க, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. அப்ப தேவனால் நம்ம கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, வல்லமைகள், வரங்கள், நம்ம கொடுக்கப்பட்ட அநேக காரியங்கள், நம்ம கொடுக்கப்பட்ட அனைத்து காரியங்களுமே, அதாவது குறைவே கிடையாது, எல்லாமே நிறைவு, எல்லாமே நிறைவான காரியங்கள் தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். வானத்தின் பலவினைகளை திறந்து அப்படின்னு தேவன் சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டுல. அப்ப நம்ம நிறைவாக இருப்பதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். ஆனா தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. அப்ப தேவனால் நமக்கு அருளப்பட்டவைகளை, தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறார், தேவன் எனக்கு என்ன காரியம் வச்சிருக்கிறார், நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பினால்தான், அதை நிரப்புனதை நம்ம புரிந்து கொண்டால்தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப தேவன் நமக்கு சகலத்தையும் செய்து முடித்து விட்டார், சிலுவையிலே சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். எல்லாம் முடிந்ததுன்னா நம்ம போராட்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், கடன் பிரச்சனை, நோய்கள் அனைத்தையும் சிலுவையில சுமந்து விட்டார், சிலுவையில வெற்றி கொண்டார். ஆனா அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்னா, ஆவியின் அபிஷேகத்தினால் புரிந்து கொள்ள முடியும். அந்த ஆவியின் அபிஷேகம் நம்ம எல்லாருக்கும் ஊற்றப்பட்டிருக்கிறது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்ற தேவவசனம். அப்ப தேவன் அன்னை மேலும் ஆவியின் அபிஷேகத்தால் நடத்தி இருக்கிறார், ஊற்றி இருக்கிறார். அதை புரிந்து கொண்டோம்னா, தேவனால் நமக்கு அருளப்பட்ட காரியங்கள் என்னவென்று, நமக்கு அருளப்பட்ட சம்பத்துகள் என்ன, நமக்கு அருளப்பட்ட செல்வங்கள் என்ன, நமக்கு அருளப்பட்ட கிருபைகள் என்ன, நமக்கு வரங்கள் என்ன, அனைத்தையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆவியின் அபிஷேகத்தை நிரம்பி நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய வழிநடத்தை காத்து கொண்டிருக்கிறார். அவசரம் சொல்லுது பாருங்க, நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல். உலகத்தின் ஆவியில என்ன நமக்கு எல்லாமே தெரியாது, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்று இருக்கிறோம். உங்களுடைய சொன்னது போல நம்ம சொல்ல முடியுமா? தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை பெற்றுக் கொள்ளும்படி நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தாவின் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறார், நம்ம சொல்ல முடியுமா? வசனத்தை திருப்பி படிக்கிறேன் பாருங்களேங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம், பெற்றோம். அப்ப அந்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கும் உண்டு, உங்களுக்கும் அந்த ஆவியின் அபிஷேகம் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். அதிகமான அன்பின் பரலோகிதாவே, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்தாவியானவரை நாங்கள் பெற்றுக் கொண்டதற்கான நன்றியாகவே, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் ஆவியானவர் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்வோம் ஆண்டவரே. ஆவியின் அபிஷேகம் எங்களை அதன்படி வழிநடத்தும் என்பதை உணர்வு உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நீர் அந்த ஆவியானவர் அவருக்குள் வாசமுறதை உணர்ந்து அவர்களுக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார், என்ன கிருபையில் வைத்திருக்கிறார், என்ன இறக்கங்கள் வைத்திருக்கிறார், என்ன காரியங்கள் வைத்திருக்கிறார் என்பதை ஆவியானவர் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டதில்லை நிறைத்தினருக்கு நீ அழைப்பதற்கான நன்றியானவர். குடும்பத்தில் வேலை பார்ப்பவரை முதற்க தெரியுமாப்பா, வாங்கும் சம்பளத்தை ஆசீர்வதி மாற்றுவதை உதவுகளை கற்றிடுமாப்பா. மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.